உன்னைதாடா வச்சு ஓட்டம். Oh shit. Here we go again. ஓட்டு 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 ஓடனே அவனை ஓட்டை கொண்டு அவனை முந்திரான அவனை ஓட்ட முடி நான் சொன்ன அந்த அடுத்த ஸ்பாட் வந்து இதுதான். இந்த என்ட்ரி எங்கே அப்படின்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற மேகமலை. இதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மதுரைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, ஹில் ஸ்டேஷன். பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் செக் போஸ்ட்டு. இங்கே வந்து நீங்கள் உள்ளே போகும்போது என்ட்ரி போட்டுருணும். அண்ட் என்ஷூர் தட் நீங்கள் பிளாஸ்டிக்ஸ் எடுத்துருக்கக்கூடாது, லிக்கர்ஸ் அதெல்லாம் நாட் அலவுட். அதே மாதிரி டைமிங்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் போக போக சொல்கிறேன். உள்ளே போகலாமா? ஸோ மேகமலை ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஆர் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், அதில் மேலே ஏறி நடந்து வந்துட்டு இருந்தோம். நடந்து வந்துட்டு இருந்தேன்னு சொல்கிறேன் பாருங்க. மேலே காரில் வந்துட்டு இருந்தோம். வர வழியெல்லாம் ரொம்ப சீனிக்காக இருந்தது. அங்கே தான் நான் இவனுங்களை பார்த்தோம். இவங்களுக்கு அங்கங்கே பேனர்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு வகையான கருங்குரங்குகள். இதில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரில, இருங்க அங்கே பாரு. இதோட ப்ரீட் நேம்லாம் எனக்கு தெரியல, பட் அது இங்கே தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மலையேற ஆரம்பிக்கும் போது பெருசாக அது எக்ஸைட் பண்ணவே இல்லை. இது நார்மல் நம்ம ஏலகிரி மலையோ இல்லை ஊரில் இருக்கிற ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஏற 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 அந்த டெப்த்தை பார்க்கும்போது கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்குது. இன்னும் மேலே அந்த ஹைவேவி, ஆமாம் இந்த மலையை வந்து ஆக்சுவலி ஹைவேவி மவுண்டைன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது நிறைய பேர் ஹைவேன்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஹைவேவி மவுண்டைன் தான் இந்த மேகமலை. நாங்கள் வந்த வழியில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து இந்த ஹைவேவிஸ் அப்படின்ற இடம். இங்கே பின்னாடி இந்த மலையை பாருங்கள், எந்தளவுக்கு வந்து அந்த மேகம் ரொம்ப அழகாக அந்த மலையை வந்து கவர் பண்ணியிருக்குன்ட்டு. ஆச்சா, அடுத்து உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ். அங்கே ஒரு பாறை மாதிரி தெரியுதா? எஸ், அதுதான் யானை. இப்போதைக்கு ஒரு வாரமாக இவர் தான் வந்து இங்கே வந்து விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையாகவே மேலே வர 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 ஒரு மாதிரி ஓகே நல்ல ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கீழேருந்து வரவங்க ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து இதுவாக தான் இருக்கும். 15 minutes later. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மதுரைக்கு ஒரு ட்ரிப்பாக வரீங்க, கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். மதுரைக்கு ஒரு ட்ரிப்பாக வரோன்னா 2 நாள் இல்லை 3 நாள் மதுரையில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நீங்கள் மதுரைக்கு ட்ரிப்பு கிளம்பி வரீங்கன்னா மேகமலையை ஒரு ஸ்பாட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரிப்பு ஆரம்பிக்கும் போது உங்கள் டீம்லேயே யாராவது ஒருத்தர் என்னடா இதுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க. பட் போக 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 நீங்கள் மேலே ஏற 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 அது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். அந்த சீனரி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதில் நீங்கள் போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஹைவேவி மவுண்டைன் தான் சொல்லுவாங்க. அந்த ஹைவேவி மவுண்டைன் தான் இப்போது நமக்கு மேகமலை. இந்த ஹைவேவி மவுண்டைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப ரீசெண்டாக வந்து டைகரோடைய ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட்டாக மாற்றிட்டாங்க. அதனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். காலையில் நீங்கள் வரதுன்னா 6 o'clock ஐ திங்க் 5:30 AM அதுக்குள்ளே நீங்கள் வந்துடணும். ஈவினிங்கில் நீங்கள் வெளியே போகிறது வந்து 5:30 PM நீங்கள் வெளியே போயிடணும். அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் இங்கே மேலே ரூம் எடுத்து தங்கிக்கணும். இல்லை நான் 1 day காலையில் வந்துட்டு ஈவினிங் நான் வெளியே போகிறேன் அப்படின்னா யூ ஷுட் பிளான் ஃபார் யுவர் ஃபுட்.
ஃபுட்டுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே மேலே வந்து 2 ஹோட்டலும் என்னமோ தான் இருக்குது. ஸோ நீங்கள் மேலே மலை ஏறி வந்துட்டு மிட்வேல தான் அந்த ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபுட்டுக்கு முன்னாடியே சொல்லிடுற மாதிரி இருக்கணும். நான் வந்து ஏற்கனவே நத்தம் வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அங்கேருந்து நாங்கள் வரதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்ததே மத்தியானத்தில் தான். ஸோ இப்போ கடை இல்லை, அதனால் எங்களால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல. அதே மாதிரி நீங்கள் மலை ஏறி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 ஸ்பாட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹைவேவி டேம் ஆர் ஹைவேவி வியூ பாயிண்ட், அந்த மாதிரி அது ஒரு டேம் ஒன்று இருக்கும். அந்த டேம் வந்து பார்க்க கொஞ்சம் ரம்மியமாக இருக்கும். 2 மலைங்களுக்கு நடுவில் அது ஒரு நீர்த்தேக்கம் மாதிரி இருக்கும். அது தாண்டி வரும்போது தெரியும் அந்த மாதிரி நிறைய இருக்குன்ட்டு. அங்கே நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மூவ் பண்ணி வந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வர வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டீ எஸ்டேட்ஸ் தான் இருக்கும். ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஏதாவது சான்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் எலிஃபெண்ட்ஸை வந்து பார்க்குற வாய்ப்பு இருக்கும். அடுத்ததாக வந்து மகாராஜா மெட்டு, அதுதான் எண்டு வியூ பாயிண்ட். அந்த வியூ பாயிண்ட் தான் எல்லாருமே மேகமலையில் நிறைய வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. பட் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா நம்ம வீடியோவில் அது இருக்க போகிறது இல்லை. அடுத்ததாக ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அதையும் நான் முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். காட்டெருமை பார்க்கலாம், கருங்குரங்கு பார்க்கலாம், யானை பார்க்கலாம். நாங்கள் கருங்குரங்கும் யானையும் பார்த்துட்டோம். அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும். யானை ரொம்ப தூரத்தில் இருந்தது, எப்படி தெரியுதுங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வர லாஸ்ட் ஸ்பாட் இது தான். இதுக்கப்புறம் நாங்கள் போகல, நிறைய காரணங்கள் இருக்குது. மேபி இதுக்கப்புறம் எப்பயாவது நான் வந்து மேகமலை வந்தேன்னா அந்த மகாராஜா மெட்டு போய் பார்க்கணுன்றதான் என்னோடய எக்ஸைட்மெண்ட். இந்த இடத்த நான் ஏன் பெக்யூலராக வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, ஜெய் பீம்னு ஒரு படம். அந்த படத்தில் இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஒரு சீனில் வரும். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பாட்டில் வரும். இஃப் பாசிபிள் எடிட் பண்ணும்போது எனக்கு அந்த சீன் கிடச்சதுன்னா ஐ வில் ஆட் இட் ஹியர். அந்த இடம், அந்த பாட்டு வந்து இங்கே தான் எடுத்தாங்க. அந்த பாட்டில் அந்த பர்டிகுலர் சீன்ஸு. இந்த இடமே பாருங்கள், ஃபுல்லாக சீனிக்காக இருக்கும். இதையும் வந்து ஃபோட்டோ எடுத்து ஒரு வால்பேப்பர் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸோட. அதே மாதிரி இந்த பக்கம் போனோன்னா இதுவும் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அதனால தாங்க சொல்கிறேன், மேகமலை வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஆட் ஆன் ஐட்டினரியாக இருக்கும். கிட்டத்தட்ட நான் மேகமலையை ப்ரொமோட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. நாங்கள் பார்த்ததில் அந்த டீ எஸ்டேட்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து நீங்கள் ஃபுட்டுக்கு வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹோட்டலில் நீங்கள் முன்னாடியே மலை ஏறும்போதே சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் அந்த மகாராஜா மெட்டாக இருக்கட்டும் இல்லை மேகமலை வியூ பாயிண்ட்டாக இருக்கட்டும், அதை என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டன் வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் கீழே கிளம்பி போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து மதுரை போயிட்டு ஏதாவது ஃபுட் வீடியோஸ் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இருந்ததுன்னா அடுத்த வீடியோவாக வரும். ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, goodbye from Surya.